சடனாக ஒரு கால் பிக் பாஸ்கெட்ல இருந்து. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அது வந்துட்டு அதுக்குள்ள வந்து சில்க் ப்ரௌனி டெசர்ட் கலெக்ஷன் இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் வந்து நான் இந்த மாதிரி அழுகாட்சி வீடியோஸ் இதெல்லாம் போடவும் ஒரு தம்பி வந்துட்டு அக்கா சரியாயிடுவீங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப லைக் எவ்வளோ என்னை கன்சோல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அவனோட மெசேஜ் ஃபுல்லாகவே வந்து அக்காவே 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 அப்படிதான் இருக்கும். நான் இது உண்மையாவே வந்து அழுகாட்சி வீடியோ கிடையாது. இது வந்துட்டு ஹாப்பி டியர்ஸ் தான். அவனுக்கு வந்து அந்த தம்பிக்கு வந்து இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மார்னிங் எந்திரிச்சதுமே அவங்களோட மெசேஜ் பார்த்தேன். சொல்லிட்டு இருந்தான், தனியாக நீங்கள் இருக்காதீங்க, காமோன் ஆகுங்க, ஹீல் ஆகுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தான். உங்களோட அட்ரஸ் கொடுங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன். பயப்படாதீங்கக்கா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தான். உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்காக இன்ஸ்டாகிராமில் பேசின ஒருத்தவங்களுக்காக இந்த மாதிரி டைம் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம். நான் இந்த வீடியோஸ் போட்டதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரீச் கிடைக்கணும், வியூஸ் போகணும், அந்த ரீசனுக்காகலாம் கிடையாது. எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் ஷேர் பண்ணேன். பட் அந்த வீடியோஸ்னால எனக்கு எவ்வளோ பேர் கிடைச்சிருக்காங்கன்றது உண்மையாகவே நினச்சி கூட பார்க்க முடியல. டெய்லி எனக்கு கேர் பண்ணுற அளவுக்கு பர்சன்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் மூலியமா இவ்வளோ பேர் கிடைப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டாங்க. எனக்கு கிடைச்சிருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரமே சரியாயிடுவேன். நான் இந்த தம்பிக்கிட்ட கூட சொன்னது என்னன்னா, நான் மூவ் ஆன் ஆகுவேன்னு தெரியல, பட் என்னோட எஃபர்ட் நான் போடுவேன் மூவ் ஆன் ஆகுறதுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே இது வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் இது குக்கி சாக்லேட் தானே, இதுக்கே எவ்வளோ அப்படின்னு. பட் இந்த டைமில் யாரோ ஒருத்தவங்க நமக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறதுலாம் வந்து என்னை ஹர்ட் பண்ணவங்களே வந்துட்டு அதை பற்றி கவலைப்படலைங்க. தேங்க்யூ. இது உண்மையாகவே ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு திங். இப்போ இந்த நிமிஷம் எனக்கு உண்மையாக மேட் மீ க்ரை. உண்மையாகவே ஹாப்பி டியர்ஸ் தான். நான் உங்களோட நேம் மென்ஷன் பண்ணலாமான்னு தெரியல. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ப்ரைவசி. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் டேக் பண்ணுவேன். நான் கூட ஏதோ சும்மா ரேண்டமாக எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் உண்மையாகவே நல்ல பீப்புளும் இருக்காங்க, நிறைய நல்ல ஹியூமன்ஸும் இருக்காங்க. உண்மையாக இந்த பாக்ஸ் என்கிட்ட எப்பவுமே பத்திரமா இருக்கும். தேங்க்யூ. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி கேர் கொடுக்குற எல்லா அக்காங்களுக்குமே உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ். டெய்லி கால் பண்ணி டேப்லெட் போட்டியா இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்களே. டெய்லி கால் பண்ணி சாப்பிட்டியா, டேப்லெட் போட்டியா, டைமுக்கு தூங்கு, எங்கேயாவது போ, அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கீங்கல்ல. உண்மையாக நான் ஹீல் ஆகணுன்றதுல என்னை விட அவங்க நிறைய எஃபர்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்காகவாவது சீக்கிரமாக சரியாயிடுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்காஸ். தேங்க்யூடா தம்பி.